ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு கொஞ்சம் படிக்கிற ஒரு அதுன்னு இருந்ததுனால கரெக்டாக வீடியோ போட முடியலை. இப்போ நேற்று தான் எனக்கு எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக நான் முன்ன போட்ட மாதிரியே டெய்லி ஒரு வீடியோ வந்து நான் போட போகிறேன். அதுவும் முன்ன போட்டதை விட ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே நானே கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எப்படின்றத நான் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா டேரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆயிடும். இப்போ ப்ரீசெட் வந்து இன்புட் ஆனதுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் தான் ரெண்டாவதாக தேவை. அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் அந்த கேர்ளோட இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட இமேஜாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்ப இந்த அளவுக்கு எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோவில் அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற இந்த ஆப் தான். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு வாட்டர் மார்க்கு எதுவுமே எந்த ப்ராப்ளமே இருக்காது. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அதுவே ஒரே கிளிக்கில் நமக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வேறு லெவலில் இது வந்து ஒரே கிளிக்கில் ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம என்ன குவாலிட்டியில் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதே குவாலிட்டியில் நமக்கு அது வந்து கட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே, அதாவது நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அந்த கேர்ளோட இமேஜும் சரி, இல்லை உங்களோட இமேஜும் சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சா? இதெல்லாம் வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு டச் பண்ணாலே போதும் ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட்டில் போய் அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் என்ன கேட்கும்னா, இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் மாதிரி தான் வரும். ஸோ அந்த இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபாண்டோட லிங்க்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த ஃபாண்ட் எல்லாமே நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு தெரியலை, இனி நான் போடுற வீடியோட ஃபாண்டை நான் வீடியோ கீழே கொடுக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் ஃபாண்டுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இப்போ அந்தந்த வீடியோவில் போடுற ஃபாண்ட் எல்லாத்தையுமே நான் அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் அந்த வீடியோ வந்து அடுத்து போடுற வீடியோவில் நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுமே இல்லை எந்தெந்த இடத்துல நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணணும், முன்ன பண்ண மாதிரி தான் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு அதில் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுவும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணணும், எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனே இந்த 3D ஆப்ஷனு கீழே 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு அந்த கேர்ளோட இமேஜ் தான் செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டாவது இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த சாங்கை நீங்கள் ஒரு 4-5 தடவை ப்ளே பண்ணி கேட்டு பார்த்தா தான் எந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கரெக்டாக மூவ் பண்ணி வந்தோன்னா அடுத்து இருக்க பீட் மார்க்கு, அடுத்து ரெண்டாவது இருக்க இந்த 3D ஆப்ஷனில் நம்மளோட இமேஜ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணுறீங்க, அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறத டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இப்போ இந்த இடத்துல அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ். இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மட்டும் எந்தெந்த இடத்துல இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆன் பண்ணே தான் உங்களுக்கு அந்த கேமரா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இமேஜஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸே ஃபுல்லாக வந்து மறையுது பார்த்தீங்களா. இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இருக்குங்க, சும்மா கையாலே நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட இமேஜோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நான்
அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இது எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சுடுவீங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜோட சட்டை கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய இமேஜில் என்ன சட்டை கலர் இருக்கோ அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணினா இன்னும் பார்க்க வீடியோ நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கலர் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸு கலர் என்ன கலரோ அதுக்கு நேரம் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போனீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் கீழே காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கீழே ப்ளஸ்ஸை டச் பண்ணி இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ அந்த கலர் மேலே டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ஒரு பீட் மார்க்லையும் அந்த ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோ சிம்பிளாக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லை இன்னும் நான் ஈஸியான ஸ்டெப்பை சொல்லணுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.